இப்போ கரூருக்கு வராரு இல்லையா, உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா அவர் மேல? கரூருக்கு வரதுல அவர் மேல எந்த கோபமுமே எங்களுக்கு கிடையாது. ஏதாவது தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவர் மேல? அவர் மேல எனக்கு தவறு எதுவுமே தெரியாது. அவர் தவறு இல்ல, எதுவுமே கிடையாது. இல்ல. வரலான்றீங்க? வரலாம். எப்படி இருக்கும் அன்னைக்கு கரூர் விழா கோலம் இருக்குமா? கண்டிப்பா. அவருக்கு எங்களுக்கு என்னென்ன கோபம் இருக்குது, அதாவது ஒரு சில சமயங்கள்ல அசம்பாவிதம் நடக்கிறது மாதிரி அது நடந்திருக்கு. அதுக்காக அவர் மேல நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் வரதை நாங்க வரவேற்கிறோங்க. ரொம்ப எதிர்பார்க்கிறோம்னா அவர் மக்களுக்கு நல்லது கன்ஃபார்ம் செய்வாருன்னு நாங்க நம்புறோம். ஆல்ரெடி நல்லது பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் மேலும் நல்லது பண்ணுவாரு. மக்கள் அவரை நம்பி இந்த வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. நல்லது பண்ணுவாரு, கண்டிப்பா நல்லதுதாங்க. கரூருக்கு இப்ப ஏற்கனவே கரூர் நிறைய தடை போடுறாங்க, கேஸ் எல்லாம் போட்டு தடை போடுறாங்க. விஜய்க்கு இது எப்படி பாக்குறீங்க? அதுல வந்துட்டு தெரியாதவங்க நிறைய பேசலாம்னா, ஆனா உண்மை என்னன்னு நிறைய மக்களுக்கு தெரியும். அது அவங்க சப்போர்ட் பண்றாங்க தளபதிக்கு. அதுல நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. இப்ப திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க போக கூடாதுன்ட்டு, எப்படி பாக்குறீங்க? அத வந்து தெரியாதவங்க தான் அந்த மாதிரி தப்பா பேசுறாங்க. உண்மை என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுமே ஒரு சிலர் தப்பா பேசுறாங்க. அதை நம்மளால மாத்த முடியாது, மாத்திடுவானா கன்ஃபார்மா. இது கரூர். ஐயா, விஜய் உங்க ஊருக்கு வராரு வர 10ஆம் தேதி, வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதல்வர், அவரை வரவேற்க வேண்டியது. வரவேற்கிறோம். ஆனா அவர் வருவதுக்கு தடை ஏற்படுத்துறாங்களே, என்ன எப்படி பாக்குறீங்க அந்த தடையை? அது அவங்கவுங்க விருப்பம். தடை விதிக்கிறாங்கன்னா அது அவங்கவுங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிக்கும், அதனால வரவேற்கிறேன். இப்ப கடைசியா வந்து போனாரு, அப்ப வந்து நடிகரா ஒரு கட்சி தலைவரா வந்தாரு, இன்னைக்கு முதலமைச்சரா வராரு உங்க ஊருக்கு, எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரா வரும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல திருப்தியா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா கடைசியா போனதுல? அதெல்லாம் என்ன கோபம் இல்லை. கரூருக்கு வர 10ஆம் தேதி விஜய் வராரு, வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா? கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். வரலாங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அவர் வருகையா? 199% எதிர்பார்க்குறேன். ஐயா, போன வாட்டி வந்து அவர் கட்சி தலைவராகவும் ஒரு நடிகராகவும் வந்தாரு, இந்த வாட்டி தமிழக முதலமைச்சரா உங்க ஊருக்கு வராரு கரூருக்கு, எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு முதலமைச்சராகவும் பார்க்குறோம், நடிகராகவும் பார்க்குறோம். ஐயா, இப்பயும் அவர் வரதுக்கு தடை ஏற்படுத்துறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது தடையை மீறி வருவார். அவர் மீண்டும் வருவார். வழக்கெல்லாம் போட்டு அவர் வரக்கூடாது போக கூடாதுன்னு சொல்றாங்க. அது எந்த வழக்கா இருந்தாலும் எதிர்த்து வருவாருங்க. அந்த வரணுங்கிற எங்களுக்கு நம்பிக்கையே இருக்கு. யாரு மேல அவர் மேல ஏதாவது தவறு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா கரூர்ல? அவர் 199 தவறு. மற்றவங்க சொல்ல எங்களை பொறுத்தளவுல, மக்களை பொறுத்தளவுல தப்பே கிடையாது. எந்த தவறுமே கிடையாது. கோவம் இருக்கா? எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. எந்த கோபமே இல்லை. வரலாம் சார், கண்டிப்பாக வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். இடம் தான் குறுகிய இடமா தெரியுது எங்களுக்கு. அந்த இடம் தான் குறுகிய இடமா தெரியுது. 5000 பேருன்னா எங்களுக்கு கிடைக்குமாங்கிறதான் சந்தேகம். ஆனா வர 10ஆம் தேதி விஜய் வராரு உங்க ஊருக்கு, வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? அவர் வந்தா அண்ணன் வந்தா நல்ல வரவேற்பு தான், நல்ல மரியாதை தான். அவருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தவங்க எல்லாம். அவர் தங்கமானவர், மாற்றி அமைச்சிருக்காங்க, நல்லதுதான். ஆனா கரூர் மக்களா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா? அவர் மேல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க, கிடையாது. இல்லாட்டி மக்கள் விரும்பி போட மாட்டாங்க. நல்லதுதான். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? எந்த அளவுக்குன்னா ஒரு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். இப்போ எங்கள் மார்க்கெட்டை இடிக்கிறதுன்னு போன இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அது அவர் ஒரு நல்லது செய்வார். ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் விட்டு அது பண்ணலாம்னு ஒரு நல்லது செய்யலாம். அவர் நல்லது செய்யலாம். ஏன்னா அங்கே எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணலாம். ஐயா, இப்ப திமுக இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் வர்றதுக்கு, வழக்கெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது அவர் நாட்டோட முதலமைச்சர், அவர் வரக்கூடாதுன்னு அடுத்தவங்க யாரா இருந்தால் எந்த கட்சிக்காரங்களா இருந்தால் சொல்லக்கூடாதுங்க. அது அவர் நாட்டோட முதலமைச்சர் வருவாங்க. எங்களோட இதே போன இதில் இந்த மாதிரி இதாக இருக்குது. 2 வருஷம் ஒரு 3 வருஷம் விட்டாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பொழைச்சிக்குவோம், கஷ்டத்தில் இருக்கோம். நன்றி ஐயா. ஆனா இப்ப விஜய் வர 10ஆம் தேதி உங்க ஊருக்கு வராரு, வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? கண்டிப்பா அதிகமா வரவேற்கிறேங்கண்ணா. கண்டிப்பா அண்ணா மக்களுக்கு நல்லது செய்யறாரு. இன்னும் மீண்டும் மிகச் சிறப்பான முறையில் நிறைய நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கண்ணா. கண்டிப்பா 10ஆம் தேதி மிக சிறப்பா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய இங்க விஷயங்கள்லாம் கோரிக்கையெல்லாம் நாங்க வைக்கணும்னு இருக்கோம். சிறப்பா பண்ணி கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட நாங்க இருக்கோங்க. ரொம்ப வரவேற்கிறோம், சந்தோஷமாக வரவேற்கிறோம்.
கண்டிப்பா. இப்ப ஏதாவது கோவம் இருக்கா? அவர் மீது ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ரொம்ப வரவேற்கிறோம் நாங்க அவரை. நேர்ல பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனா கும்பல் எங்களால முடியாதுன்னு பார்க்க. டிவியில இது மாதிரி பார்த்துக்கிறோம். பாத்துருவீங்க. கண்டிப்பா எதுல பார்த்துக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவரை? கரூர்ல. சின்ன படம் நடிக்கிறதுல அவரை பிடிக்கும். இப்ப அதிகம் ரொம்ப பிடிக்குது அவரை. நம்ம வரணுங்க. இப்போ கூட அவர் வர்றதுக்கு தடை ஏற்படுத்துறாங்க. வழக்கு போட்டு அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பத்தி எதிர்க்கிறவங்க ஏத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவரை தாண்டி அதெல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கிறாரு. அதெல்லாம் கண்டிப்பா தாண்டி வந்துருவாரு. எல்லாம் மக்கள் ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பா அவர் வருவாருங்கன்னு. எதுலயும் ஜெயிக்கலாம். நாங்களும் அவருக்கு ஆதரவா இருக்கிறோம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. கரூர் மக்களுடைய ஆதரவு இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கு. 100% இருக்கு. சில பக்கம் கொஞ்சம் ஆதரவு இல்லாம போயிருச்சு. ஏன்னா ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல ரெட்டலை வந்திருக்கு. அதுவும் பரவாயில்ல. அதுவும் நாங்க ஆதரிச்ச கட்சி தான் அதுவும். இப்ப விஜய் ஆதரிக்கிறோம். அப்ப வரலான்றீங்க கரூருக்கு? கண்டிப்பா வரலாம். எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா. அன்னைக்கு விழா கோலமா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். கரூர் திருவிழா விட 2 மடங்கு சூப்பரா இருக்கும். என் பேர் கனிமொழி. ஆனா நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன், உதயசூரியனுக்கு. ஆனா இப்ப இவருக்கு தான் நான் என் பையன் சொன்னதுனால நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டது. ஆனா அவர் வரட்டும், அவரை நன்மை செய்யட்டும். கண்டிப்பா விழா கோலமா இருக்கும். விழாக்குளமா இருக்கு. இப்பயே தடையை ஏற்படுத்துறாங்க அவர் வர்றதுக்கு. வழக்கு போடுறாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை போய் சந்திக்க கூடாது. அது எப்படி பாக்குறீங்க? அத நான் கண்டிப்பா என்னால எதுவுமே முடியும், நான் பாத்துக்கிறேன். அவரு ஐயா வரட்டும். வரட்டும். ஆமா, வரணுன்றீங்க? வரணும். நன்றிக்கா. பிரச்சனை அவர் மேல தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு கிடையாது. அவர் மேல தப்பு கிடையாது. தப்பு இல்ல நினைக்கிறீங்க? தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா? ஏன் சார் விஜய் மேல ஏதாவது கோவம் இருக்கா? அழுதுட்டாங்க, அழுதுட்டாங்க சார். ஆமா, அந்த பாதை பார்த்து நான் முக்கால்வாசி அழுது, டிவி பார்த்து அழுதுட்டு நான். அந்த அதுக்கோசம் பாவம், அந்த பாதை பார்த்து அழுதேன். யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தப்பு வேற ஆள் மேலே தப்பு. விஜய் மேல தப்பு இல்ல? தப்பு கிடையாது. வரலாமா இப்ப? வரலாம், வர சார். வந்தா நீட்டாக வரலாம் சார். இடமே தர மாட்டாங்க. சிக்கமா விஜய் பேச வந்தாரு. அவர் சின்ன இடமா கொடுத்தாங்க, சின்ன இடமா கொடுத்தாங்க. அதான் வரலான்றீங்களா அப்ப? வரலாங்க. எதிர்பார்க்கறீங்க? வர எதிர்பார்க்கறீங்க? வரணுங்க. விஜய் வரணும். ஆனா உங்க ஊருக்கு விஜய் வராரு 10ஆம் தேதி. எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா? நாங்க ஆதரிக்கிறோம் தாங்கண்ணா. அவர் என்னண்ணா பண்ணாரு தப்பு? வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அவர் அன்னைக்கு வந்தாருன்னா அந்த விஷயம் வேற, இன்னைக்கு வராருன்னா வேற. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா. திமுக தடையை ஏற்படுத்துறாங்க. எதனால நினைக்கிறாங்க? அவங்களோட விஷயம் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் தடை பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா. உங்களுக்கு யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு யாரு மேல தப்பு இருக்குன்னு நான் சொல்றது இல்லைன்னா, பொதுமக்கள் அவங்க அன்னைக்கு நடந்த விஷயம் அவரை பார்க்க விட்டுருந்தாங்கன்னா அன்னைக்கு பாதி பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்க்க விடாம பண்ண விஷயம் மட்டும்தான் இப்ப பிரச்சனைங்கிறது என்னோட இது. மிச்சப்படி இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்ல நான் விரும்ப கிடையாது. அவர் அன்னைக்கு அந்த வண்டியில வரும்போதே பார்த்துருந்தாங்கன்னா பாதி பேர் பார்த்துட்டு பாதி பேர் போயிருந்திருப்பாங்க. பார்க்காம போனனாலதான் இப்ப பிரச்சனையே. அது பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு இவ்வளவு கூட்ட நெரிசல் ஆயிருக்கும். அதனால இப்ப 41 பேர் செத்துருப்பாங்கிற விஷயமே யாருக்கும் இதா இருக்காது. இது அன்னைக்கு பார்க்க விடாம பண்ண விஷயம் மட்டும்தான் எனக்கு தப்புன்னு தோணுது, வேற விஷயம் எதுவும் இல்லை. இப்ப அவரை மக்களை சந்திக்க விடக்கூடாத அளவுக்கு வழக்கெல்லாம் போடுறாங்க திமுக. மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறாங்களே நம்ம. அது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாத அந்த விஷயம். ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்கோம் நாங்களாம். எதிர்பார்ப்புலாம் இருக்கு எனக்குலாம். வரலாம், தாராளம் வரலாம். அவர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்க. ஒருத்தர் இப்ப நான் தனிப்பட்ட நான் ஒரு பக்கம் போனேன், என்னை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி. அவர் வர வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கு தனிப்பட்ட உரிமை யாருக்கும் கிடையாது. ஆதரவுலாம் எல்லாத்துக்குமே இருக்குங்கண்ணா. எல்லா பக்கமும் அவருக்கான ஆதரவு இருக்குது. எனக்கெல்லாம் கோவம் இல்லைங்கண்ணா. அதான் சொல்றேன்ல, எங்களுக்குலாம் இந்த கோவம் இல்லை. அன்னைக்கு அவங்கள பார்த்துருந்து அந்த கூட்ட நெரிசல் ஏற்படாத அளவுக்கு அவங்க அன்னைக்கு பார்த்துருந்தாங்களா அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தோம், இல்ல வேற பக்கம் போடுங்க, இந்த பக்கம் வேண்டாங்க, அதை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது உங்க ஊருக்கு விஜய் 10ஆம் தேதி வராரு. வரவேற்கீங்களா, எதிர்க்கீங்களா? கண்டிப்பா நாங்க வரவேற்போம். கண்டிப்பா நாங்க வரவேற்போம். எதனாலனா எங்க தலைவர் அவரு, அதனால நாங்க வரவேற்போம். அவர் மேல ஏதாவது கோபம் இருக்கா உங்களுக்கு? அவரு தப்பு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கரூர் விஷயத்துல? அப்படிலாம் நாங்க நினைக்கல. ஏன்னா அது எதிர்கட்சி ஆளுங்க பண்ணதான் தான் நாங்க நினைக்கிறோம். அதனால எங்க தலைவர் நாங்க எப்ப இருந்தாலும் நாங்க வரவேற்றுட்டு தான் இருப்போம். எப்படி இருக்கும் 10ஆம் தேதி கரூர்?
பாருங்க, நீங்களே பாருங்க. கரெக்டா 10ஆம் தேதி எல்லாரும் மறக்காம வந்துருங்க. எல்லாருமே விஜய் வரவேற்கிறோம். அவ்வளவுதான். அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டாங்களே திமுக, வழக்கெல்லாம் போட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு இனிமேல் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் தலைவர் ஆகிட்டாரு இல்ல. அதெல்லாம் இனிமேல் பாத்துக்கலாம், விடுங்க. வரணுன்றீங்களா? ஆமா, எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? நிறைய நிறைய நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். தமிழ்நாடே பார்க்கலாம். கரூரை திரும்பி பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். ஆனா 10ஆம் தேதி விஜய் வராரு, எதிர்க்கீங்களா ஆதரிக்கீங்களா? ஆதரிக்கிறேங்க. அவர் சிறப்பா செயல்படுறாரு, நல்லா அருமையா பண்றாரு. அதனால நாங்க ஆதரிக்கிறோம். கரூருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரணும். வரணும். ஆனா இப்ப நிறைய பேர் வரக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாதுன்னு வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, அவர் நம்ம முதல்வர், அதனால மக்களை சந்திக்கிறதானே அவர் வேலை. அதை போய் நம்ம எதிர்க்கிறது தவறான விஷயம் இல்ல. ஆனா போன வாட்டி நடிகராவும் ஒரு கட்சி தலைவராகவும் வந்தாரு. இந்த வாட்டி முதல்வராக வராரு கரூருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஒரு பெருமையான விஷயம் தானே. ஒருத்தர் தலைவரா வந்தாரு, இப்ப முதல்வரா வராரு. அப்படிங்கிற போது மக்களை சந்திக்கணுங்கிற எண்ணத்துல வராரு. அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான். கரூர்ல நடந்த விபத்து முதலமைச்சருக்கு ஏதாவது வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் மேல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தவறு யாருன்னு சொல்றதுக்கு இல்ல, ஏதாவது வருத்தம் அவருக்கு இல்லாம இருக்குமல்ல. வருத்தம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதனால அவர் எல்லாத்தையும் சந்திக்கிறங்கிறதே ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை தான். 10ஆம் தேதி எப்படி இருக்கு கரூர்? கோலாகலமா இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும். உங்க ஊருக்கு 10ஆம் தேதி விஜய் வராரு, எதிர்க்கீங்களா ஆதரிக்கீங்களா? ஆதரிப்போம். ஆமா, வரலாம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அவர் வருகையை? அவர் வர்றதே எங்களுக்கு இதுதானங்க. அப்ப நாங்க எதிர்பார்ப்போட தானே வாழுவோம். எப்படி இருக்கும் 10ஆம் தேதி கரூர்? ஜேன்னு இருக்கும். திருவிழாவே அன்னைக்கு தான் திருவிழா, கரூர் திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழாவா இருக்கும் கண்டிப்பா. போன வாட்டி தலைவரா, ஒரு கட்சியோட தலைவரா, ஒரு நடிகரா போனாரு. இந்த வாட்டி முதல்வரா வராரு, அதே கரூருக்கு, எப்படி பாக்குறீங்க? இதோட எங்களுக்கு சரிகோ செம மகிழ்ச்சிங்க. ஆமா, வரவேற்கிறீங்க அவரை? ஆமா. இப்ப அவர் வரக்கூடாதுன்னு தடை போடுறாங்க, வழக்கெல்லாம் போட்டு மக்களை சந்திக்க கூடாதுன்னு. மக்கள் பக்கத்துணையா நிக்கிறோம்லப்பா, அவங்க வரணும். நாங்க எதிர்பார்க்கறோம். பக்கத்துலயா நிக்கிறீங்களா விஜய்க்கு? கண்டிப்பா நிக்கிறோம். ஐயா, உங்க ஊருக்கு வர 10ஆம் தேதி விஜய் வராரு, எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா? அவர் வரலாம். ஆதரிக்கிறேன். வரலாம். ஆனா அவர் வரக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் போடுறாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய சுபாவம். வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, நாங்க வரணும்னு நினைக்கிறோம். திமுக தரப்புல வழக்கெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்றாங்க. அதான் சொல்றேனே, அவங்க உட்காரணும், அடுத்தவங்க உட்காரக்கூடாது. நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற சுபாவம் அவங்களுது. நாங்க வரணும்னு நினைக்கிறோம். எதிர்பார்க்கறீங்களா அவர் வருகை? கண்டிஷனா. கண்டிப்பா. எப்படியா இருக்கு ஆட்சி? அருமையா இருக்குது. கரெக்டா போன மே 10ல பதவி ஏத்தாரு. இப்ப 10ஆம் தேதி கரெக்டா வராரு. 2 மாசம் முடியுது. எப்படி இருக்கு ஆட்சி? ஆட்சி தான் தெளிவா இருக்குதே, அதுல எந்த கோளாறும் கிடையாது. மகளிருங்க ஜாலியா போறாங்க, லேடிஸுங்க வர்றாங்க வர்றாங்க. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. போக்குவரத்து எல்லாமே நீட்டா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஒயின் ஷாப்பா எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்தெல்லாம் ரிலே பண்ணிட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கு. ஐயா, இப்ப ஆட்சி முழுமை பெறுவாரா? கண்டிஷனா முழுவா செய்வார். 5 வருஷம் ஓட்டுவார். கண்டிஷனா ஓட்டுவார். கரூர் மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? கண்டிஷனா தர்றாங்க, கண்டிஷனா தருவாங்க. கரூர் மக்களோட ஆதரவு இருக்குமா? கண்டிஷனா இருக்குங்க. கண்டிப்பா இருக்கும். 100% பிரச்சனை இல்லாம இருக்கும். வரும், கண்டிஷனா வரணும். எப்படி இருக்கும் கரூர் 10ஆம் தேதி? ஜேஜன் திருவிழா கூட்டமா இருக்கும். திருவிழா கூட்டமா இருக்கு. திருவிழா போல இருக்கு. நன்றி. கண்டிப்பா வரவேற்கிறேங்க. கண்டிப்பா வரவேற்கிறேன். எதனால ஐயா வரணும்னு நினைக்கிறீங்க கரூருக்கு? அவர் கண்டிப்பா வந்தா ஏதோ ஒன்று செய்யணும், எங்க மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல நான் சொல்றேன். ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டு தடுக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது நம்ம என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா மக்கள் விரும்புறது கண்டிப்பா கரூர் வந்தாகணும், வந்தாத்தே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கு. கரூர் மக்கள் ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்குதுங்க. கண்டிப்பா இருக்குங்க. எதனால இப்ப மற்றவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மக்களை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதாவது மக்கள் விரும்புறது விஜய் கண்டிப்பா வரணும் அப்படிங்கறத பாக்குறாருங்க. ஆனா அவங்க மக்கள் பகுதி பேர் அது வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. பகுதி பேர் கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. சரி, கண்டிப்பா கூட்டம் ஜாஸ்தியா இருக்குங்க. இருந்ததை விட கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்குங்க. ஐயா, உங்க ஊருக்கு 10ஆம் தேதி விஜய் வராரு, மீண்டும் வராரு, வரலான்றீங்களா வேணான்றீங்களா? வரணும். 10ஆம் தேதி உங்க ஊருக்கு மீண்டும் விஜய் வராரு, வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறதாங்க. அதான் எல்லாத்தையும் பார்க்க தானே வராரு. அன்னைக்கு பார்க்க முடியல, அதனால இன்னைக்கு பார்க்க வந்திருக்காரு. சொல்லுங்க. இல்ல, நீங்க தான் சொல்ல வந்தீங்க.
அதாவது அவங்க என்ன செய்யல, அவங்க என்ன எதுக்காக இது பண்றாங்கன்னு தெரியல. பட் இங்க இருக்கவங்கள யாரும் எதுவும் சொல்லல. அவங்க வர்றது வந்து அவர் வந்து அன்னைக்கு வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை வந்த பார்த்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து இப்போ வர்றது கரெக்டு தான். வந்து பார்த்தா ஏன்னா என்ன ரொம்ப நாள் கழிச்சு வராரு, கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான் என்னோட. கரூர்ல மக்கள் ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இல்லாமையாங்க கரூர்ல கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு வந்தாங்க. மதியழகன் ஒருத்தர் 2வது இடத்துக்கு வந்தது என்ன, அவரோட ஃபேஸ் வேல்யூ தானே வந்தது. அதனால வருவாரு. ஆனா 10ஆம் தேதியோட 2 மாசம் எப்படி இருக்கு ஆட்சி? ஆட்சி வந்து எப்படி சொல்றேன்னா, ஆட்சியில சில இதெல்லாம் இருக்கு. பட் அவர் இன்னும் அதை கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் கொண்டு போனாலும் நான் நல்லா இருக்கும். ஏன்னா அதிகாரிகள் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் இதானாங்கன்னா கரெக்டா இருக்கும். இவர் 9 மணிக்கு போறாரு, அதிகாரிகளும் அதே 9 மணிக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ இங்கேயும் அதே மாதிரி அந்த டைம் கொடுத்து அதிகாரிகளுக்கு அந்த டைம் கொடுத்து அவங்களை இது பண்ணா கரெக்டா இருக்கும்னு என்னோட இது. வரவேற்கிறோன்னா அதே மாதிரி வந்து இந்த 49 பேர் வந்து இறந்தாங்கல்ல, 41 பேர் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேண்ணா. 10ஆம் தேதி இது வந்து மாபெரும் கொண்டாட்டமா இருக்குண்ணா விஜய் வரனால. ஆனா இப்ப திமுகல வந்து வரக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் போட்டு தடுக்கிறாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அவங்க தடுக்கிறது வந்து அவங்களோட வந்து ஆட்சேபனம் அது. அதே மாதிரி வந்து நம்ம ஏன்னா வந்து விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி எல்லாம் பண்ணாங்க. அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கார் வேற வருது, அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா இப்போ நம்ம வந்து விஜய் வந்து முதலமைச்சர்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பார்க்க முடியும். இவங்கெல்லாம் வந்து இவங்களும் ஒரு ஆள் தான், பெரிய ஆள் தான் இவங்களும். ஆனா இருந்தாலும் இவங்க விஜய் வரனால வந்து இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காங்கண்ணே. கண்டிப்பா ஆதரிக்கிறேன். கண்டிப்பா எங்க குடும்பமே எல்லாம் விஜய்க்கு தான். எங்க அண்ணன் பிள்ளைகள் வந்து எல்லாருமே விஜய்க்கு தான் ஃபேவரட்டா இருக்கிறோம். கரூர்ல எப்படி இருக்கு ஆதரவு? உண்மையிலே ஓரளவு கரூர்ல வந்து நல்லா கொஞ்சம் நியாயமா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குற்றம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் பார்க்குறவங்க தான் தெரியும். சும்மா வாயில இருக்கிறவன் அப்படியா இப்படியாம்பாங்க. கட்சிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு விஜய் பர்ஃபெக்டான ஆள். ஏன்னா யங் மேன் வந்தால் தான் எப்பயுமே ஒரு நல்லது நடக்கும். ஓல்டு மேன்லாம் இருந்துக்கிட்டு சும்மா அவங்க சவரியத்துக்கு வாய் இருக்குன்ட்டு நான் அதை சேரேன் இதை சேரேன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல வேஸ்ட்டு. 2வது நல்லது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. சிலது தெரியாது, தெரியும். போக போக தான் நல்லது நடக்கும். ஆனா விஜய் வராருன்னு சொன்ன உடனே திமுக வழக்கு போட்டு விஜய் வராத அளவுக்கு முடக்குறாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அரசியலில் தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக அவன் பயப்பட தான் செய்வான். அரசியலில் தப்பு செய்கிறது நிறைய பேருக்கு சகஜமான விஷயம். ஆனால் இவர் தப்பு செய்ய மாட்டார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒருத்தர் சைலண்டாக இருக்கிறாங்கன்னு மட்டும் இடம் போடக்கூடாது. அதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கிறவங்க சாதிப்பாங்க. பொறுமைக்கு தான் என்னைக்கும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. வாய் இருக்குன்ட்டு நம்ம பாட்டில் பேசக்கூடாது எல்லாரும். அதில் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் விஜய்க்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம். நாங்கள் எங்கள் குடும்பமே. கரூர்ல எப்படி இருக்கு? வர 10ஆம் தேதி எப்படி இருக்கும் கரூர்? கண்டிப்பாக ஒரு கோலாகலமாக இருக்கும். இந்த தடவை எந்த தப்புமே நடக்காது. நடக்க நினைச்சாலும் பல கிரிமினல்கள் எல்லாம் வெளியே கண்டிப்பாக பிடிக்கப்படுவாங்க. ஒழுங்காக தப்பு செஞ்சவங்களா அவங்களா அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. சும்மா ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கிடுவாங்க. விஜய் கண்டிப்பாக வரணும். ஆனா இப்ப 10ஆம் தேதியோட 2 மாசம் கரெக்டா முடியுது பதவியேற்று. எப்படி இருக்கு இந்த 2 மாசம் ஆச்சு? அதாவது கிரைம் குறைஞ்சிருக்கு, குற்றங்கள் குறையுது கண்டிப்பாக. இதில் என்னை பொறுத்தளவுக்கு கிரைம் இல்லை. கொஞ்சம் மக்களுக்கு பெண்களுக்கு நிறையா பாதுகாப்பு கிடைக்குது. அதே மாதிரி நல்லது நிறைய மக்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் தான் டைம் கேட்டிருக்காருல, டைமுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா எடுத்தோடனே ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த நாட்டோட இதுவும். அந்த மாதிரி நான் மக்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு கொஞ்சம் வேணும். அதே மாதிரி அவர் பொறுமையாக இருக்கிறாரு. எப்படி செஞ்சால் நல்லது நடக்குங்கன்றதை அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதான் உண்மை.